ஏழை ஊழியக்காரர் இருக்கிறான், கவனிங்க. ஒரு ஏழை ஊழியக்காரன், கவனிக்கிறீங்களா? அந்த ஏழை ஊழியக்காரங்கிட்ட தான் இந்த ராஜா வந்து தலை குனிஞ்சு நிற்கிறான். வசனம் படிக்கிற கேளுங்க. 12ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ராஜாவும் அவனிடத்திற்கு போனார்கள். எவ்வளவு உண்மையில சத்தியம். யார் வீட்டுக்கு யார் போறது? யார் வீட்டுக்கு யார் போறது? எலிசாவின் வீட்டிற்கு. அது ஒரு வசனம் இருக்குது. அதாவது எலியாவின் கைக்கு தண்ணி தான் ஊற்றினாராம் அவரு. ஹலோ, என்ன ஊழியம் பண்ணார் அவரு? நீ நிறைய ஊற்றிருக்கிறீங்க, இப்போ ஊற்றுறீங்களான்னு தெரியல. என்ன ஊழியம் பண்ணார்? ஒரு 2 ராஜாக்கள் எங்கே நிற்கிறாங்க. அவருக்கு பேக்ரவுண்டே கிடையாது. ஒன்று அவர் என்ன ஊழியம் பண்ணார்? அவர் எலியா எங்கெல்லாம் கூட போனாரோ அங்கெல்லாம் கூட போவார். அவர் சொல்கிறார், நான் கில்காலுக்கு போகிறேன், நானும் வருவேன். எரியோவுக்கு போகிறேன், நானும் வருவேன். நான் பெத்தேலுக்கு போகிறேன், நானும் வருவேன். நான் பரலோகம் போகிறேன்டா, நானும் வருவேன். இப்போ யார் வீட்டு வாசல்ல? 2 ராஜாக்கள் யார் வீட்டு வாசல்ல? ஆமே. என்ன ஊழியம்? மைக் ஊழியமா? பசங்க ஊழியமா? டிவி ஊழியமா? ஒரு ஊழியமே இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவர் கூடவே ட்ராவல் பண்ணுற ஊழியம். அவர் பை தூக்குற ஊழியம். அவர் ஒன்றும் அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்க மாட்டார். எலியா அவருடைய உடையே வித்தியாசம். அவர் சாப்பிட்றதுல என்ன தான்? வெட்டுக்கிளியும் காட்டு தேன் தான். அவர் கூட இவர் போகிறார். பிரியாணி சாப்பிட்ற ஆள் கூட போனால் பிரியாணி கிடைக்கும், இவர் கூட போனால் என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். பட் ஸ்டில் he traveled. ஒரு நாள் வந்தது, ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள். நம்புறீங்களா? அதை நான் முழு மனதோடு நம்புகிறேன். அதை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். நான் போகிற கூட்டத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, நவ் டாக்டர் ஸ்டீஃபன். போஸ்டர் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே, டாக்டர் ஸ்டீஃபன். அது பெருமை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிற்காது அதெல்லாம். ஆனால் ஒன்று தெரியும், அந்த நீங்கள் நிற்கும்போது துன்பத்தில், வேதனையில், அவமானத்தில், கண்ணீரில், நிந்தையில் இருக்கும்போது உங்களை தேடி வருவாங்க. அவர்கள் அவனிடத்தில் போனார்கள். நம்புறீங்களாமா? சாகிற வரைக்கும் மறந்துடாதீங்க. அவங்கள தேடி வருவாங்க. இது டெய்லி சொல்லுங்க. அந்த வசனமே கையை வச்சு அவருக்கு செஞ்சிங்கன்னா எனக்கு கட்டியமாக செய்வீங்க. நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தான் அவங்க. நமக்கு என்ன பாடுகள் இருந்ததோ அதே பாடல் அவங்ககிட்ட இருந்துச்சு. பட் ஸ்டில் காட் கன்ஃபார்ம் இஸ் வேர்ட். சொல்லுங்கள், வார்த்தை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 சொல்லிக்கிறேன்.